கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக பரிசுத்த வேதாந்தத்தின் ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். தூங்கும் முன்பாக கர்த்தருடைய பிள்ளைகள் கேளுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 7, 8 ஆகிய வசனங்களிலே, தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல, தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தருளின தேவனையே அசட்டை பண்ணுகிறான். ஹல்லேலூயா. இந்த இரவு நேரத்திலே இந்த வேத பகுதியை நம்ம தியானிக்க போகிறோம். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல, தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தருள தேவனையே அசட்டை பண்ணுகிறான். அப்படின்னா என்ன பிரதர் அர்த்தம் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம கீழ்ப்படிந்தால் மட்டும்தான் நம்ம பரிசுத்தமா வாழ முடியும். நிறைய காரியங்களிலே மிஸ்டேக், தப்பு எங்க ஆரம்பிக்கு அப்படின்னா, ஆவியானவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் இருக்கும்போது தான் நம்ம தேவனை துக்கப்படுத்துகிறோம். தேவனை துக்கப்படுத்தும் போது நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான பிரச்சனைகள் உருவாகுது. அதையும் ஏன் சேர்த்து சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, நிறைய குடும்பத்திலே தேவனுக்கு பிரியமில்லாமல் ஒரு வாழ்க்கைக்குள்ள போகும்போது எல்லா பிரச்சனையும் மொத்தமா உள்ள வந்துருது. தேவனோட வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் போது நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். நம்ம பரிசுத்தமா வாழணுமா? பரிசுத்தமா வாழணும் அப்படின்னா, இந்த கடைசி காலத்திலே பல உபத்திரம், பல பாடுகள், பல பிரச்சனைக்கு நடுவுலே கோடிக்கணக்கான ஜனங்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. காலையில வேலைக்கு போயிடுவாங்க, ராத்திரி தான் வீட்டுக்கு வருவாங்க. சில குடும்பத்துல ராத்திரி ஷிஃப்ட் வேலைக்கு போவாங்க, காலைல தான் வீட்டுக்கு வருவாங்க. சில குடும்பத்துல 24 hours வேலை பார்த்து 24 hours ரெஸ்ட் எடுக்கிறாலும் இருக்கு. யாரெல்லாம் வெளியில போயிட்டு வரோமோ, தேவனோட வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்தோமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். நம்முடைய அழைப்பு என்ன அப்படின்னா, பரிசுத்த அழைப்பு. பரிசுத்தமா வாழ வேண்டும். பரிசுத்தமா வாழ தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நம்ம பரிசுத்தமா வாழ்றது தான் தேவனுடைய சித்தம். 3-8 ஆகிய வசனங்களில மொத்தமா எழுதப்பட்டிருக்கு. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அப்ப தேவனுடைய சித்தம் என்ன அப்படின்னா, பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே. நம்ம பரிசுத்தமா வாழணுமா? அதுதான் தேவனுடைய சித்தம். தேவனுடைய சித்தத்துக்கு நம்ம வாழ்க்கை கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா, நம்முடைய எல்லா ஜெபத்துக்குமே பதில் வந்துடும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல நிறைய ஜெபத்துக்கு ஏன் இன்னும் பதில் வரல அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிற காரியங்கள் நிறைய குடும்பத்துல இருக்கும், வெளியே தெரியாது. அதை ஏன் சேர்த்து சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, அம்மா அப்பா வார்த்தைக்கும் கீழ்ப்படிய மாட்டாங்க, சர்ச்சில் பாஸ்டருடைய சத்தத்துக்கும் செவி கொடுக்க மாட்டாங்க, கையில பைபிள் எடுத்தும் வாசிக்க மாட்டாங்க. இஷ்டம் போல சில குடும்பத்துல வாழ்ந்துட்டு இருப்பாங்க, யாருடைய கண்ட்ரோல்லையும் இருக்க மாட்டாங்க. பரிசுத்த ஆவியான நிறைய காரியங்கள் எச்சரிப்பு கொடுப்பார், அந்த வார்த்தைக்கும் கீழ்ப்படிய மாட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அசட்டை. நிறைய குடும்பத்துல இந்த அசட்டை பண்ணுவாங்க, கேட்க மாட்டாங்க. நான் வியாபாரத்துல இருந்த நாட்கள்ல நான் யாருடைய சத்தத்துக்கும் நான் செவி கொடுக்கல. நான் இஷ்டம் போல வாழ்ந்தேன். ஒரு துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கையா இருந்துச்சு. துன்மார்க்கமான வாழ்க்கைன்னா என்னென்ன அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை காலைல சர்ச்சுக்கு போவேன், கையில் பைபிள் கொண்டு போவேன், நல்ல பிள்ளை மாதிரி போயிட்டு ஒரு 1/2 மணி நேரம் இல்லை 3/4 மணி நேரம் இருந்துட்டு பேசாமல் வந்துடுவேன். சர்ச்சு ஆரம்பித்து ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் கழிச்சு தான் போவேன். சர்ச்சு முடிகிறதுக்கு முன்னாடி ஒரு 20 நிமிஷம் முன்னாடியே கிளம்பி வந்துடுவேன்.
ஆக மொத்தம் சர்ச்சில் இருக்கிற டைம் ஒரு 40 நிமிஷம் இல்லை 3/4 மணி நேரம். மெசேஜ் அண்டு ப்ரேயர் அண்டு காணிக்கை போட்டு நற்கன் எடுத்து வந்துடுவேன். அவ்வளோதான். இதையே உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா 24 மணி நேரத்தில் 7 நாளில் நான் மொத்தமாக ஒரு 1 மணி நேரம் தான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிறதுக்கு சர்ச்சுக்குள்ளே கிளம்பி போனேனே தவிர என் வாழ்க்கையில் தேவனுடைய சத்தத்துக்கு நான் செவி கொடுக்கல. சர்ச்சில் மூப்பர்கள் நிறைய ஆலோசனை சொல்லியிருக்காங்க, மேய்ப்பன் ஆலோசனை சொல்லியிருக்காங்க, குடும்பத்தில் எங்கள் அம்மா ஆலோசனை சொல்லியிருக்காங்க, மனைவி ஆலோசனை சொல்லியிருக்காங்க, பெரிய பெரிய நல்லா தெரிஞ்சவங்க நிறைய பேருடைய ஆலோசனையை நான் அசட்டை பண்ணிட்டேன். அதுக்கு பின்னாடி என்ன பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா பல லட்சங்கள் கடனில் கஷ்டப்பட்டேன். இதை ஏன் இன்னைக்கு இரவு நேரத்தில் சொல்கிறேன் அப்படின்னா நமக்கு நிறைய எச்சரிப்பு வந்து கொண்டிருக்கும், நிறைய ஆலோசனை தந்து கொண்டிருப்பார். அது எதுவுமே கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி யார் அடம் பிடிக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில தோல்வி, நஷ்டம், ஃபெயிலியர் மாடல், பல லட்சங்கள் கடனில் போய் சிக்கி கொள்வாங்க. ஒரு பேங்க்ல ஒரு லோன் வாங்கியிருப்பாங்க, கட்ட முடியாத சூழ்நிலை இருக்கும். என்னன்னு சொல்லி போய் பார்க்கும்போது அவங்க எடுத்த பிளான், அவங்க எடுத்த முடிவு எல்லாமே ஆலோசனை இல்லாமல் சில நேரத்தில் செஞ்சுருப்பாங்க. சில நேரத்தில் நல்லா ப்ரேயர் பண்ணி செஞ்ச மாதிரி இருக்கும், ஆனால் இப்போ எங்கே ஸ்டக் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி தெரியாது. ஒரே ஒரு பாயிண்ட் தான் முக்கியமான பாயிண்ட். நம்ம பரிசுத்தமாக வாழ்றதுக்கு அர்ப்பணித்து தேவ சித்தத்துக்குள்ளே இருந்தால் நம்ம செய்யக்கூடிய எல்லா காரியமும் தேவன் ஆசீர்வதிப்பார். அதுதான் முக்கியமான பாயிண்ட். முதல்ல இன்னைக்கு செய்தினுடைய பாயிண்ட் என்னன்னு சொல்லி நம்ம முதல்ல புரிந்து கொள்ளணும். அண்ணே, நான் பரிசுத்தமாக வாழலை, நான் அசுத்தமாக தான் நான் வாழ்கிறேன், நான் இஷ்டம் போல தான் நான் வாழ்கிறேன், நான் யார் பேச்சும் கேட்கல, நான் இப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி சில ஆட்கள் இருக்கிறாங்கல்ல. ஏன்னா நான் வியாபாரத்தில் இருக்கும்போது இஷ்டம் போல் வாழ்ந்திருக்கேன். கையில் பைபிள் எடுத்து வாசில எனக்கு பழக்கம் இல்லை. என்னைக்கு கடனில் கஷ்டப்பட்டோன்னு அன்னைக்கு தான் கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். இதை ஏன் இன்னைக்கு இரவு நேரத்தில் சொல்கிறேன் அப்படின்னா தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். அவருடைய வசனம் தான் சத்தியம். அவருடைய வசனம் நம்ம இதயத்தில் வரும்போது, அந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் போது, அவருடைய இரத்தத்தினால கழுவப்படும் போது, மனம் திரும்பி பாவ மன்னிப்பு பெற்றுக்கொண்டு என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தையில நிலைத்திருக்கும் போது நம்ம பரிசுத்தமா வாழ்றோம். இல்லை 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 இல்லை, நான் வசனத்துக்கும் நான் கீழ்ப்படிய மாட்டேன், நான் இஷ்டம் போலதான், நான் பேசாம ஊதாரி மாதிரி நான் பேசாம சுத்திட்டு இருப்பேன், நான் யார் பேச்சும் கேட்க மாட்டேன் அப்படின்னு சில குடும்பங்கள் இருக்கிறாங்க. அவங்க பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தும் போது அவங்களுக்கு நைட்டு படுத்த ஒரு நிம்மதியான தூக்கம் வராது. அப்புறம் கெட்ட சொப்பனம், அப்புறம் அசுத்தாவி, அப்புறம் நைட்டு தூக்கம் வராமல் பைத்தியம் பிடிச்ச மாதிரி உட்காந்துருப்பாங்க. மனநல பாதிக்கப்பட்ட மாதிரி செல்ஃபோனை தடவிட்டு உட்காந்துருப்பாங்க. இதெல்லாம் என்ன கணக்கு அப்படின்னா கையில் பைபிள் எடுத்து வாசிக்காமல் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஒரு மனுஷன் கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கை ஃபுல்லாகவே சேஞ்சஸ் ஆயிரும். குடும்பத்துக்கு சாட்சியாக வாழ ஆரம்பிச்சுருவாங்க. என்னைக்கு ஒரு மனுஷன் கையில் பைபிள் எடுத்து வாசிக்கிறானோ அன்னைக்கு தான் ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். அதுவும் குடும்பத்துக்குள்ள அவங்க மட்டும்தான் இருக்கணும். வேற தெரியாத ஒரு நபரோ இல்லை சொந்தக்காரங்களோ வேண்டாத ஒரு நபரோ வந்தாச்சு அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக பிரச்சனை, குழப்பங்கள் வந்துடுது. குடும்ப தலைவர் அப்படின்னா அவங்க குடும்ப தலைவருக்குள்ள வேலையை பார்க்கணும். குடும்ப தலைவி அப்படின்னா அவங்க குடும்ப தலைவிக்குள்ள வேலையை தான் பார்க்கணும். அவங்க தலையாக மாறிடக்கூடாது. இப்போ நிறைய குடும்பத்தில் என்ன பிரச்சனை எங்கே இருக்குது அப்படின்னா நிறைய வீட்டுக்குள்ளே எசபேல் ஆவி இருக்குது. அது என்ன செய்யும் அப்படின்னா அது தலையாக இருக்கும், இவங்க பார்த்தா வாளா இருப்பாங்க. யார் தலையாக இருக்கணுமோ அவங்க வாளா இருப்பாங்க, யார் வாளா இருக்கணுமோ அவங்க தலையாக இருப்பாங்க. அந்த வீட்டில் ஃபுல்லாக பரிசுத்த ஆவியான அசட்டை பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு குடும்ப தலைவர் தலைவராக இருந்தால் அந்த குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். என்னைக்கு எசபேலை உள்ள விட்டுட்டு அவங்க சொன்னதெல்லாம் தலையாடிக்கிட்டு இருக்கிறாங்களோ அந்த வீட்டிலலாம் பிரச்சனை இருக்கும். தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். அப்போ பரிசுத்தமா வாழணும் அப்படின்னா
தேவனுடைய வார்த்தையில நிலைத்திருந்தால் பரிசுத்தமா வாழ முடியும். அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல. சிலவங்க அசட்டை பண்ணிட்டே இருப்பாங்க. என்ன சொன்னாலும் காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க அசட்டை பண்ணிட்டு இருப்பாங்க. தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தருளின தேவனையே அசட்டை பண்ணுகிறான். தேவனை அசட்டை பண்ணிட்டு அப்புறம் என் வாழ்க்கையில எனக்கு பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை சொல்லி புலம்பிட்டு இருப்பாங்க. நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, ஒரு குடும்பத்துல தலைவன் தலைவனா இருக்கணும், மனைவி அப்படின்னா மனைவியா இருக்கணும். எசபேல் ஆவி உள்ள வந்துச்சு அப்படின்னா எல்லாம் தலையில இருக்கும். வாள் தலையா மாறிடும், தலை வாளா மாறிடும். அதுக்கப்புறம் வீட்டுல பார்த்தா நிம்மதி இருக்காது. இந்த இரவு நேரத்திலே நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கை எல்லாமே தேவனுக்கு பிரியமானபடி இருந்தால் ஆசீர்வாதம். நாளைக்கு காலையில பரிசுத்தம்ல ஓய்வு நாள், சர்ச்சுக்கு கிளம்புங்க. இந்த இரவு நேரத்துல என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா அப்படி சொல்லி கேளுங்க. நாளை காலையில ஆலயத்துல போய் பரிசுத்தாவில என்னை நிரப்புங்க, என்னை அபிஷேகத்துல நிரப்புங்க. ஆலயத்துக்கு போறதுக்கு முன்னோட்டி இன்னைக்கு ராத்திரியே ஜெபம் பண்ணுங்க. இந்த வாரம் ஃபுல்லா என்னை பாதுகாத்தீங்கப்பா, நன்றி. உபவாச நாட்களிலே நான் எந்த காரியத்துல சீர் பொருந்த வேண்டும். பரிசுத்த ஆவியானதுக்கு நான் செவி கொடுக்கணும். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல, பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். அப்ப நம்ம பரிசுத்தமா வாழணுமா? பரிசுத்தமா வாழ்றதுக்கு அர்ப்பணிப்போம். நம்ம குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன், ஒரு குடும்பத்திலே கர்த்தருடைய வார்த்தை யாராவது அசட்டை பண்ணினால் அவங்க தேவனே அசட்டை பண்றாங்க, ஒரு மனுஷனே அல்ல. நமக்கு பரிசுத்தாவே தந்திருக்காரு. அப்ப நம்ம தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படியில அப்படின்னாலே தேவனை அசட்டை பண்ணிடுவோம். அதனால இரவு நேரத்துல தேவனோட வார்த்தை கீழ்ப்படிவோம். நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். நிறைய குடும்பத்துல நிறைய தேவைகள் உண்டு. இரவு நேரத்துல சின்ன ஜெபம் பண்ணி முடிப்போம். இருக்கிற பகுதியிலே கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. எங்க வாழ்க்கையிலே நாங்க பரிசுத்த ஆவியானவருக்கு நாங்க கீழ்ப்படியணும். உங்க சத்தத்துக்கு நாங்க செவி கொடுக்கணும். வேதத்தை நாங்க தியானிக்கணும். உமக்கு பிரியமானபடி வாழணும். சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணும். குடும்பமா சந்தோஷமா மனமகிழ்ச்சியா வாழணும். அப்படிப்பட்ட கிருபை எடுத்தாங்க. உபவாச நாட்கள்ல யாரெல்லாம் உபவாசத்தோடு இருக்காங்களோ பிள்ளையோட மன விருப்பத்தை கத்த நிறைவேற்றித்தாங்க. குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து ஆசிரியங்க. இந்த நாள் முழுது பாதுகாத்த கிருபைக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இரவு நேரத்திலே நைட் ஷிஃப்ட்ல நைட்டு டிரைவிங் லைன்ல யாரெல்லாம் இருக்காங்களோ கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோட கொடுக்கட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் வேலடைங்க. எல்லா நாச மோசங்களுக்கு விலக்கி பாதுகாத்துங்க. உங்களுடைய ரத்த கோட்டைகளை வேலடைங்க. உங்களுடைய கிருவிழா நிரப்புங்க. முன்னும் பின்னுமா தேவ தூதர் நிப்பாட்டுங்க. நைட் நேரத்தில் யாரெல்லாம் படுத்து தூங்க போறாங்களோ இன்பமான தூக்கம் தாங்க வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. தேவையில்ல சொப்பனங்கள் எல்லாவற்றையும் விளக்கிடுங்க. கற்பதனியா ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் மனமரங்க. குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து பிள்ளைகளுடைய சந்ததி ஆசிரியங்க. மாசமா இருக்காங்க, டெலிவரி போறாங்க, கர்த்தர் கூட இருங்க. திருமணத்துக்கு யாரெல்லாம் ஆயத்தமா இருக்காங்களோ ஏற்ற துணையை தாங்க. எக்ஸாம் எழுதி கொண்டு இருக்காங்க, கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோட கொடுக்கட்டும். இரவு நேரத்திலே யாரெல்லாம் தனிமையிலே, பயத்திலே, மரண பயத்திலே, போராட்டத்திலே, கட்டப்பட்ட நிலைமையிலே, பலவிதமான குழப்பத்தின் மத்தியிலே கண்ணீரோடு யாரெல்லாம் இருக்காங்களோ கர்த்தருடைய அக்கினி இறங்கி வரட்டும்ப்பா. உங்க பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துங்க. சத்துருடைய கிரியை அழிக்க விடட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால எல்லா பொல்லாத கிரிகளை சுட்டு எறியப்படட்டும்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்துக்கு கர்த்தர் வேலடைங்க. உங்க நாம மையப்படட்டும். உங்களுடைய ஜீவன்களை பண்ணிடும். குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி ஆசிரியங்க. உங்க நாம மட்டும் விடட்டும். அப்புறம் ஊழியக்காரன்ப்பா, எல்லா தேச ஜனங்களையும் கர்த்தர் வேலடைங்க. தேசத்துக்குள்ள சமாதானத்தை கட்டுடுங்க. ஒவ்வொரு தேசத்துக்குள்ளுமே பாதுகாப்பு தாங்க. தேசத்துக்குள்ள யுத்தம் நடக்குப்பா, போர் நடக்கு, குண்டு போடுறாங்கப்பா. எல்லா இடத்துலையும் கர்த்தருடைய ஆவியான ஒரு விசேஷமா பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு தர வேண்டும். ஒவ்வொரு இடத்துக்குள்ளையும் சமாதானத்தை தேடுங்க. அதிகால வேளையிலே துதிக்கிற துதியோடு எழும்புறது கிருபை செய்யுங்க. சரீரத்தில் யாரெல்லாம் பலவீனத்தோடு படுத்த படுக்கையில் ஜெபிக்கிறாங்களோ உங்களுடைய தலைமுள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் வேலடைங்க. கடன் பிரச்சனை மாற்றி ஒவ்வொரு குடும்பத்தையும் பரிபூர்ணமா ஆசிரியங்க. உங்க நாமம் மேம்படட்டும். அப்பிரயோஜனமான ஊழியக்காரப்பா, உபவாசத்தோடு யாரெல்லாம் இருக்காங்களோ உபவாச நாட்களை ஆசீர்வதித்தாங்க. கர்த்தர் பொருட்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மேம்பட்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காலத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொண்டு ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும்
பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.